ஹலோ கைஸ், இனி நம்ம ட்ராமாடைய எக்ஸ்பர்ட் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஏஐ பையன் நம்ம ஹீரோனுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டான். இதை பார்த்தோன்னே ஹீரோனுக்கு ஒரு ஷாக்கு. என்னது இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ஸ் எல்லாம் ஏன் செட் ஆகாதுன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே பாருங்க இதெல்லாம் செட் ஆகாது, எதுக்கு வந்தீங்களோ அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிடுறாங்க. அதுக்கு ஒன்று அவன் என்ன சொல்றான், இங்கே பாருங்க நான் இன்டர்வியூ கொடுக்க தான் வந்தேன், அது மட்டும் இல்லாமல் நான் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் கொஞ்சம் தாராளமாக இன்டர்வியூ கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நர்வஸ்னஸ் எதுவும் இல்லாமல் இன்டர்வியூ கொடுக்கலாம்னு சொல்லிப்பேன் போல இருக்கு. உடனே நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, இங்கே பாருங்க நான் ஆல்ரெடி ஒருத்தர் லவ் பண்ணுறேன், அதனால இதெல்லாம் செட் ஆகாது, முதல்ல நீங்கள் இங்கே வந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நீங்கள் யார் லவ் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இங்கே பாருங்க அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் முதல்ல கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இவன் ஒன்று என்ன பண்ணிடுறான்னா, சரி ஓகே நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் என்னை இன்டர்வியூ எடுக்க தேடி வரீங்க, நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்ப போகும்போது நம்ம ஹீரோனோட மேனேஜர் கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்களுக்கு என்ன இன்டர்வியூ எடுக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை போலக்கு. சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கே வந்து கிளம்ப உடனே நம்ம ஹீரோனோட மேனேஜர் ஹீரோனை கூப்பிட்டு கேட்குறாங்க என்னமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்க மேடம் அவன் வந்து என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறான், ஸோ அதுக்கப்புறம் நான் எப்படி அவனை இன்டர்வியூ எடுக்க முடியும், அது மட்டும் இல்லாமல் என்னோட லைஃப் வேறு என்னோட கரியர் வேறு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன், அதனால தான் நான் அவனை இன்டர்வியூ எடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல இதான் ரீசனால வேறு ஏதாவது ரீசன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருமா நீ அவரை இன்டர்வியூ எடுத்த அப்படின்னா உன்னோட டிஜிட்டல் மேகசினுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோனுக்கு வந்து டிஜிட்டல் மேகசின் ஆரம்பிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை, அதுக்கு அவனுடைய கான்டாக்ட் இருந்தால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட மேனேஜர்ஸ் எல்லாம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோன் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த மாதிரி ஹீரோ கூட ஒரு செமினார் போகிற வேலை இருக்குல்ல அதை பற்றி சொல்லும் போது அதுக்கு தான் இன்விடேஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேனேஜர் கேட்க இல்லை மேடம் பரவாயில்ல நான் வந்து ஹீரோ கூட தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஓ அப்படியே அவங்க கூட போறியா சரி ஓகே அப்படி என்ன உங்களுக்குள்ள நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வைக்கப்பட்டுக்கிட்டே அங்கேருந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த மேனேஜர் வந்துட்டு நம்ம இவனோட அப்பா தானே லவ் பண்ணுறாங்க, ஸோ கால் பண்ணி இந்த மாதிரி நமக்குள்ளே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை நான் வெளியே சொல்லலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு ஒன்றே அவர் என்ன சொல்கிறேன்னா, சரி ஓகேம்மா இது உண்மைனா சொல்லு நம்ம பெருசாக செலிப்ரேட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல சரி ஓகேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்து சோகமாக தடுக்கி வில போயிடுறாங்க. உடனே ஹீரோ பிடிச்சிட்டு என்னாச்சு உனக்கு ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி ஹீரோயின் நடந்ததை சொல்கிறாங்க. இந்த கேவ் பை வந்துட்டு லவ் ப்ரப்போஸ் பண்ணது, அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் மேகசினுக்கு அவங்க கூட கான்டாக்டில் இருந்தால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு இது வந்து நெகட்டிவாக எடுத்துக்கவே இல்லை, ஏன்னா அவன் வந்து ப்ரப்போஸ் தானே பண்ணான், ஏன்னா நீ அழகாக இருக்க அதனால உன்னை ப்ரப்போஸ் பண்ணுறான், ஸோ நீ இதை ஏன் பெருசாக எடுத்துக்கிற, போயிட்டு நீ உன்னோட வேலையை மட்டும் பாரு, உன்னோட வேலை என்ன இன்டர்வியூ எடுக்கிறது தானே, நீ தாராளமாக யாரை வேணாலும் இன்டர்வியூ எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்ட உடனே ஹீரோயின்கா ஓமிங்கா என்னோட பாய் ஃப்ரெண்ட் இவ்வளோ நல்லவனா அப்படின்ற மாதிரிலாம் மனசில் யோசிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினை புகழ்ந்தர பேசும்போது இது கேட்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணுறாங்க. சரி ஓகே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சிட்டுலாம் அங்கேருந்து கிளம்ப இந்த பக்கம் நம்ம ஜியாங்க அவங்க மேனேஜர் கிட்ட இந்த மாதிரி நானும் அந்த கான்ஃபரன்ஸ் மீட்டிங் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஐ மீன் செமினாருக்கு என்னமா போஸ் அதனால போக மாட்டேன் இப்போ நீயே போகிறேன்ற சரி ஓகே போயிட்டு வா அப்படின்ற மாதிரி இவங்க இங்கே சொல்ல அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து இந்த கான்ஃபரன்ஸ் மீட்டிங் விஷயத்தை வந்துட்டு நம்ம ஆனா கிட்டேயும் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா இந்த யூலிங் பொண்ணு இருக்கால அவளை வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட நல்லா பேசிட்டு இருக்கான், என்னடா அது எப்பவுமே எரிஞ்சிருந்து நல்லா பேசுறாள் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட மூஞ்சா காமிக்க முடியும். சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் நல்லா பேசுறாங்க. ஸோ அவகிட்ட இந்த கான்ஃபரன்ஸ் மீட்டிங் பற்றி சொல்லியாச்சு. இப்போ என்னன்னா சரி ஓகே இப்போ நம்ம மீட்டிங் போகிறோம், அதுக்கு முன்னாடி இந்த கேவ் பையனை போயிட்டு இன்டர்வியூ எடுத்துலான்னு சொல்லி ஹீரோயின் முடிவு பண்ணுறாங்க. இங்கே எப்படி போயிட்டு இருக்கு இந்த பக்கம் நம்ம ஜியாங்க இருக்காங்களா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி மீட்டிங் போகிறது இருக்குல்ல, ஸோ அதுக்கு நான் வரேன் போகும்போது என்னையும் கூட்டிகிட்டு போறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது இல்லை சாரி என்னால் உன்னை கூட்டிகிட்டு போக முடியாது, நான் வேற ஒருத்தவங்க கூட போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதை கேட்டோன்னே இவங்க கொஞ்சம் மூட் அப்செட் ஆயிடுறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க கோவத்தில். நல்ல சான்ஸ் தானே இவன் அவளை கூப்பிட போகிறான் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ஆனா பொண்ணு இருக்கால எல்லாத்துக்கும் இவதான் காரணம். இவன் என்ன பண்ணிடுறான்னா இந்த மாதிரி கால் பண்ணி இந்த மாதிரி அந்த மீட்டிங்க்கு நானும் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான், போகும்போது என்னையும் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிப்பா. ரீசன் என்னன்னா ப்ரொஃபஸர் வராரு, ஸோ இது தெரிஞ்சுட்டு இவ்வளோ நானும் வரேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்க அவனும் சரி ஓகே நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான் போல. இப்போ அவன் வரும்போது எப்படி இவளை கூட்டிகிட்டு போக முடியும், அதனால அவன் முடியாதுன்னு சொல்லிட்டான். இப்போ இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி நம்ம கேவ் பையனை இன்டர்வியூ எடுத்துலான்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்கல்ல, ஸோ அதுக்காக ஹீரோயின் இங்கே வந்திருக்கான். இப்போ மீட்டிங் போகிறதுக்கான நாள் வந்துச்சு, ஆனா பண்ண கூட்டிகிட்டு போகிறேன் நீவான்னு சொல்லியிருந்தால, ஸோ அவளை கூட்டிகிட்டு போக நின்றுட்டு இருக்கான். இவன் வந்துட்டு லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு ஏன் சோகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லாம் உன்னால வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். என்னாச்சு ஏதாவது லவ் மேட்ரா அப்படின்னு சொல்லி கேட்க கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போக இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் கிளம்பிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஹீரோ கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது நான் முடிச்சுட்டு வரேன், உன்னை பிக்கப் பண்ணுறதுக்கு டிரைவர் வந்துடுவார் அப்படின்னு சொல்லலாம். சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பிட்டு இருக்காங்க. இப்போ கிளம்பிட்டு வெளியே வந்தால் நம்ம ஹீரோயினோட எக்ஸ் வந்து நிற்கிறான். என்னடா உன் பிரச்சனை அப்படின்ற மாதிரி இருக்கும். நீ யாரையாவது லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது உனக்கு தேவையில்லாத விஷயம், என்ன இப்போ விஷயம் அது மட்டும் சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்க நீ லவ் பண்ணுற ஒரு கல்யாணம் இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்க அது என் பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் படுக்க அங்கே வந்து கிளம்பிடுறாங்க.
இப்போ காரில் வரும்போது கூட அதை பற்றி யோசிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க, என்னடா இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஹீரோ கால் பண்ணுறாரு, என்னாச்சு ஏன் சோகமாக பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் வந்து கொஞ்சம் சோகமாக பேசுவாங்க போல இருக்கும். ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லலாம். சரி ஓகே கிளம்பிட்டியான்னு சொல்லி கேட்க, கிளம்பிட்டேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இந்த பக்கம் நான் ப்ரொஃபஸருக்கு என்ன மெசேஜ் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மாதிரி கிளம்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் எங்கே போகிறேன்னு உனக்கு எப்படிமா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எல்லாம் தெரியும் கிளம்பிட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்க, கிளம்பிட்டேன்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணேன். இந்த பக்கம் யுவான் என்னமா லவரா அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன இப்போ தான் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருந்தேன், உடனே நான் என்ன பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு பார்த்துட்டே இருப்ப போல அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் என்ன இருந்தாலும் நீ என்னுடைய சிஸ்டர் மாதிரி தானே, சரி சொல்லு யார் என்ன எங்கே இருக்கான்னு சொல்லு, நான் நல்லவனா கெட்டவனா நானே சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதில் இருக்கட்டும் இப்போ நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு, சரி சொல்லு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்க, என் ஃப்ரெண்டு ஒரு பையனை லவ் பண்ணுறான், அந்த பொண்ணு அந்த பையன்கிட்ட லவ் சொல்லிட்டான், அந்த பையன் அதுக்கு வேணான்னு சொல்ல எதுக்குறன்னு சொல்ல, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அது உன் ஃப்ரெண்டா இல்லை நீ சரி சொல்ல யாரவன்னு சொல்ல, நான் விசாரிச்சு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதில் ஒன்றும் தேவையில்ல நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ விட்டுறா. இப்போ ஹீரோயின் ரூமுக்கு வந்துட்டாங்க. வந்து பார்த்தா ஆளுக்கான எங்கே போயிட்டான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோ எங்கே இருக்காரு அப்படின்னா, இந்த மீட்டிங்க்கு வந்து கூட உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு பேசிட்டு சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருப்பாரு. ஹீரோயின் வந்து கால் பண்ணாங்க, கால் எடுக்கவே இல்லை. இப்போ எல்லாரும் கான்ஃபரன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் ஒரு மீட்டிங் போட்டு அப்படியே சரக்கு அடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ அந்த கூட்டத்தில் இருக்க ஒருத்தன் நம்ம ஹீரோ கிட்ட என்ன கேட்குறான்னா, இந்த மாதிரி ரீசெண்டாக ஒரு கம்பெனியோட CEO வந்துட்டு இந்த மாதிரி கே கூட டீலிங் வச்சுக்கிட்டானா, ஏன் உங்க கூட வச்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேட்கும்போது, அதுக்கு ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க பாருங்க அது வந்து அவங்களோட தனிப்பட்ட விருப்பம், ஸோ அதை வந்து நம்ம எதுவும் கேட்க முடியாது, ஸோ அது அவங்களோட விருப்பம் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்லி இவங்க இங்கே பேசிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வேற கால் பண்ணிட்டே இருப்பாங்களா, நம்ம ஹீரோ எடுக்கல. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு போல, எனக்கு வந்து ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பி விட்டுறாங்க. இதை பார்த்தா ஹீரோவா சரி ஓகே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்ப, இதுல வேற நம்ம கேவ் வேற நம்ம ஹீரோ கிட்ட பேச, நம்ம ஹீரோவில் என்ன பண்ண முடியும், அவனா வழியில வந்து பேசும்போது சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய சேர்ஸ்லாம் பண்ணி குடிச்சிட்டு தான் கிளம்புறாரு. ஸோ இந்த சமயம் போகும்போது முன்னாடி ஒருத்தர் வந்து ஏன் எதுக்குள்ள கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுமாரி நான் ஒரு பூனை வளர்க்குறேங்க, அந்த பூனையை கூட்டிட்டு வந்தேன், அந்த பூனைக்கு வேற பசிக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சோறு வாங்கி போடணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கிளம்ப, இந்த பக்கம் ஹீரோனா இவன் வர மாதிரி தெரியல, வயிறு வேற கவக்கவான்னு கத்துதே, சரி நம்மளே போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப்லாம் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ரோட் சைட் கடைக்கு வந்திருக்காங்க. ஸோ அங்கே வந்துட்டு இருக்கும் போது ஒரு 4 பசங்க வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட வம்பு பண்றாங்க. நம்ம ஹீரோயினா ஏன்டா நானே பசியில் இருக்கேன் இதில் இவனுங்க வேற அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களை அவாய்ட் பண்ணான்னு போனால் அவனுங்க வேணும்னே கையை பிடிச்சி இழுக்க போவானுங்களாம். ஐ திங்க் இதுவுமே ஒரு யூனிவர்சல் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஹீரோ இல்லை ஹீரோ மாதிரி வந்துட்டு அப்படியே வெயிட்லாம் பண்ணி நம்ம ஹீரோயினை காப்பாற்றி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ ரூமில் கழுவி ஊற்றுறாரு. உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா, ஸோ நைட் டைமில் சாப்பிட போகிறவங்க யாராவது இப்படி மேக்கப்லாம் பண்ணிட்டு போவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை திட்ட, ஏன் எதுக்கு திட்டுற, நீ வந்திருந்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து போயிருக்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சரி ஓகே இப்போ என்ன உனக்கு என்ன பசிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் கிஸ் பண்ண அந்த நேரம் பார்த்து லிஃப்ட் ஓப்பன் ஆக அங்கே 2 பொண்ணுங்க வந்துட்டு நீங்கள் ரொமான்ஸ் பண்ணதெல்லாம் போதும் நீங்கள் முதல்ல கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி சொல்லிட்டு இவங்க 2 பேர் வந்துடுறாங்க. ரூம் நம்பர் கூட தெரியாமல் ஹீரோயின் பாட்டு போயிட்டு இருக்க, என்ன ரூம் நம்பர் கூட தெரியாமல் போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவா சொல்லலாம். சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, நீ கிஸ் பண்ணல நான் ஃபீல் பண்ணல, ஒரு வாட்டி கிஸ் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சரின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போக கிஸ் பண்ணதான் வரேன்னு சொல்லிட்டு கண்ணை முடிக்கிறாங்க. ஆனால் பார்த்தா ஹீரோ வந்து கிஸ் எல்லாம் பண்ணல, ரூம் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போமான்னு சொல்லி அனுப்ப, சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உள்ளே போயிடுறாங்க. இப்போ ஹீரோ வெளியே வர நம்ம ஆன பொண்ணு கையில் பொட்டியோட நிற்கிறான், நீ எங்கடிங்க அப்படின்ற மாதிரி பார்க்க, நான் வந்து உன் ஃப்ரெண்டோட தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாமல் ஹீரோ அங்கே வந்து போக, என்ன அங்கிளுக்கு எதுவுமே சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கே வந்து போக, இப்போ இந்த விஷயத்த ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்கிறாங்க, என்னன்னா என்னோட அக்கா பொண்ணு இங்கே வந்திருக்கா, நான் உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் ஹீரோட அக்கா பொண்ணு யாரு, நம்ம ஹீரோயினோட எக்ஸ் லவரோட கரண்ட் லவர், ஒருவேளை அவன் நம்மளை பார்த்துட்டு அப்படின்னா ஹீரோ கிட்ட தப்பு தப்பா ஏதாவது சொல்லி வச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அதுக்கு மேலே எதுவுமே பேசலாம். அப்படியே குழப்பத்தோடய ரூமில் உட்காந்துருக்கும் போது இப்போ அந்த ரூமுக்கு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வராங்க. அவகிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னா ஹீரோயின் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹீரோ கூட பழகினது எதுக்கு அப்படின்னா அவங்களுடைய ஆர்டிகல் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இப்போ வந்து உண்மையுமே லவ் பண்றாங்கல்ல, ஒருவேளை அவங்க அக்கா பொண்ணு வந்துட்டு இப்போ இவங்களுடைய எக்ஸோட கரண்ட் லவரா இருந்துச்சு அப்படின்னா ஸோ அவன் வந்து எல்லாத்தையும் உண்மையை சொல்லிடுவாள். ஸோ அதனால தான் ஹீரோயின் வந்து பயப்படுறாங்க. இந்த பக்கம் நம்ம யுவான் இருக்காங்க, அவன் வந்துட்டு ஜியாங்க்கு மெசேஜ் பண்ணுறான், கால் பண்ணுறான், எதுக்குமே ரிப்ளை பண்ணல, எடுக்கவே இல்லை. ரீசன் என்ன அப்படின்னா இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ் போகும்போது எனக்கு கூட்டிட்டு போன்னு சொல்லியிருப்பான், ஆனால் இவன் வந்துட்டு இந்த மாதிரி நான் வேற ஒருத்தங்க கூட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணி வந்திருப்பான்ல. ஸோ அதனால கோவம். அதுக்கப்புறம் ஹீரோட ரூம்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து ஹீரோட ஃப்ரெண்ட் என்ன கேட்கறான், அடி என்னடா போனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு ஒன்னே ஹீரோ அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்ல, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உடனே நம்ம ஹீரோ உண்மையை ஒத்துக்கிறாரு, இந்த மாதிரி நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, யாரும் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதை பத்தி சொல்லல. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீங்களும் உங்களுடைய சுச்சுவேஷன் என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்க, நீங்க யாரை லவ் பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ப்ரொஃபஸர் வந்துட்டு நான் யாரையும் லவ் பண்ணலப்பா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, டே போய் சொல்லாத, உன் பின்னாடி ஏதோ ஒரு பொண்ணு சுத்ததாமே நான் கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியா யார் சொன்ன உனக்கு அப்படிலாம் இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்ல, தெரியும்டா தெரியும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து யுவன் கிட்ட கேட்கும்போது யுவன் என்ன சொல்றான்னா, என் லைஃப்லாம் அப்படி இன்னும் நடக்கிற மாதிரி தெரியலடா அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியா உன்னை பத்தி கூட உனக்கு கேள்விப்பட்டனே அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ என்ன கேள்விப்பட்டிருந்தாலும் சரி அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பட்டுக்கு ஃபுல் சர்க்கு அடிச்சுட்டு என்ன கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்ப. இப்போ அடுத்த நாள் கான்ஃபரன்ஸ்க்கு எல்லாரும் கிளம்பி போயாச்சு. நம்ம ஹீரோயினா அவங்க மனசுல என்ன தோணுது அப்படின்னா, ஒருவேளை இவங்ககிட்ட அதிகம் பேசிட்டே இருந்தோம் அப்படின்னா எங்க தன்னோட அக்கா பொண்ணு தனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருவானோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட அதிகம் பேசவே மாட்டேன்றாங்க, கொஞ்சம் அவாய்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் கான்ஃபரன்ஸ் போகும்போது கூட ஹீரோ கிட்ட சரியா பேசல, எங்க கான்ஃபரன்ஸ்ல எங்கேயாவது அவன் நம்மளை பார்த்துருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயப்படுறாங்க.
இருக்காங்க. அதுக்கப்புறம் தூங்க வருது அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறாங்க. எவ்வளவு நேரம் தான் தூங்க முடியும்? அவரோட கான்ஃபரன்ஸ்ல இருக்கிற இடமும் வந்துச்சு. சரிம்மா இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குனா ஹீரோயின்குள்ள போகவே மனசுல ஐயோ எங்கேயாவது இருந்து பாத்துருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே இருக்காங்க. உள்ள போய் கூட சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்கா. ஐயோ எங்கேயாவது இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த நேரம் பார்த்து தோல்ல கை வைக்கிறது யார் அப்படின்னா மேன பொண்ணு. நீ என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த மாதிரி நான் என் ஃப்ரெண்டோட தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இங்க பேசிட்டு இருக்கேன். இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது ப்ரொஃபஸர் வரதை பார்த்துட்டு எனக்கு ஒரு வேலை வந்துச்சு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் பேசிட்டு இருக்கேன். ஆனா ஸோ அவர் என்ன கேட்கறாருன்னா நீ என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நானும் ஒரு ரிப்போர்ட்டர் தானே அப்படின்ற மாதிரி சொல்ல, யார் கூட வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா கிட்ட கேட்கும்போது அவன் என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி என் ஃப்ரெண்டோட வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது உன் ஃப்ரெண்டோட பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவான் சொல்ல, இவன் உன்னோட ஃப்ரெண்டை சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்ல, நாங்கள் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி இவ சொல்ல. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஜலஸ்ல அங்கே வந்து போயிடுறான். இந்த பக்கம் நம்ம ஜியாங்கும் இவானும் ஒரு இடத்துல மீட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் 2 பேருமே பேசிக்கல, பாத்துக்கிறாங்க பேசிக்கல. ஏன்னா இவன் வந்து கோவத்துல இருக்கான், இவன் கூட்டிட்டு வரலன்னு சொல்லிட்டால அதனால கோவத்துல இருக்கான். அவன் எதுவுமே பேசாம அவாய்ட் பண்ணிட்டு போறது இவனுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்னோட அது எதுவுமே பேசாம போறாளே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் இவன் மேல தானே தப்பு, இவன் வந்து கூட்டிட்டு வந்திருக்கணும்ல, கிடைச்ச சான்ஸ் மிஸ் பண்ணிட்டு இப்ப பேசாம போறாளேன்னு சொல்லி புலம்பி என்ன பண்றது. இந்த கான்ஃபரன்ஸ்க்கு எல்லாருமே வந்திருக்காங்க. அவங்க இடத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது அப்போ நம்ம கே வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுறதை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு வந்து ஜலஸ் ஆயிடுது. ஸோ அவர் வந்து அப்படியே ஹீரோயின் கையை பிடிச்சி ஒழுங்கா உட்காந்துருன்ற மாதிரி கண்ணில் பார்க்க சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அமைதியாக உட்காந்துக்கிறாங்க. என்னன்னா நம்ம ஹீரோயினுக்கு வந்து பாதியிலே பீரியட்ஸ் ஆயிடு போல இருக்கு. சரின்னு சொல்லிட்டு வயிற்றுல உட்காந்துட்டு இருக்கா. இதை பார்த்த ஹீரோ என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அனுப்பி வைக்க நம்ம கே வந்து பார்க்குறா என்னாச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் மீட்டிங்கோட நடுவில் வந்துட்டு பிரேக் விடுவாங்களா, அதில் வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒன்றும் இல்லை அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லை போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, சரின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே வெளியே வந்தா நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி நிறைய டேப்லெட்ஸ்லாம் வாங்கிட்டு போயிருக்காங்க, பெயின் கில்லர் வாங்கிட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதுக்கு மேலே அங்கே இருப்பாரா நேரா ரூமுக்கு போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து படுத்திருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி எனக்கு பீரியட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகேமா நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ நான் இங்கே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் பொறுத்து நம்ம ஹீரோயின் கண்முழிச்சு பார்க்குறாங்க. ஓகே நான் நல்லா தான் இருக்கேன், நீ இப்போ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கான்ஃபரன்ஸ் அனுப்பி வைக்கேன். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கே வந்து கிளம்ப ஹீரோ இந்த பக்கம் போன உடனே நம்ம ஜியாங் ரூமுக்கு வரா. என்னடி ஆச்சு உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கேள்விப்பட்டா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒன்னும் பீரியட்ஸ் தான் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, சரின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கேன். ரூம்க்கு ஹீரோயினுக்கு சாப்பாடெல்லாம் கொண்டு வராங்க. என்னன்னா ஹீரோ இதை அரேஞ்ச் பண்ணிட்டு போயிருப்பான் போல இருக்கு. இதை பார்த்தோன்னே ஜியாங் என்ன கேட்குறான்னா பரவாயில்லையே உண்மையில இவ்வளோ அக்கறையா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கேன். இந்த பக்கம் ஹீரோ கான்ஃபரன்ஸ்ல முடிச்சுட்டு கிளம்பும் போது ஒரு சிஓ இந்த மாதிரி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட பேச, சரி பரவாயில்ல அவங்க கார்ல போகும்போது பேசிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கார்ல கூட்டிட்டு வர இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் ஜியாங்கும் வழக்கம் போல இதை பத்தி பேசுவாங்க. நம்ம ஹீரோயின் வந்து போய் சொல்லி ஹீரோ கிட்ட பழகிட்டு இருந்தாங்க, இப்போ உண்மையாக லவ் பண்றாங்களா, ஸோ அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அந்த கம்பெனியோட சிஓவும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க கார்ல. அப்போ எதை பத்தி கேட்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்க கூட வந்து பார்ட்னர்ஷிப் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன், என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்புறம் உடனே டக்குன்னு ஓகே சொல்லிடுறாரு. இதை பார்த்தோன்னே ஹீரோக்கா என்னடா அது ஒரே வார்த்தை தான் கேட்டோம் டக்குன்னு ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அவர்கிட்ட பேசிட்டு வந்துட்டு இருக்கேன். இந்த பக்கம் ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயின் கால் பண்ணி இந்த மாதிரி அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். ஸோ அதுக்காக ஹீரோயின் இன்வைட் பண்ண அதுக்கு உடனே ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து வரேன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி உன்னோட எக்ஸை நாங்கள் இன்வைட் பண்ணியிருக்கோம், அதனால உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சேச்சே இதனால எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை சொல்லிடுறாங்க. ஆனால் இருந்தாலுமே எப்படி அவன் வரும்போது நம்ம போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் மீட்டிங்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் போயிட்டாங்க. ஆனால் நம்ம ஆனா மட்டும் உட்காந்துட்டு இருப்பான். ப்ரொஃபஸர் வந்து ஏமா தனியாக உட்காந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை இந்த மீட்டிங்கில் எனக்கு கொஞ்சம் சின்ன சின்ன வேர்டில் டவுட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி என்ன டவுட்டுன்னு கேள்வி நான் கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு டவுட் கிளியர் பண்ணா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரொஃபஸர் அங்கேருந்து கிளம்ப ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்ல வருவா. ஆனால் அவர் கேட்காம அங்கேருந்து போகும்போது கரெக்டாக அந்த நேரம் ஒரு மெசேஜ் வரும். என்ன அப்படின்னா இந்த மாதிரி நான் வர வரைக்கும் வெயிட் பண்ண நான் வரதுக்கு ½ hour ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் மெசேஜ் பண்ணியிருப்பான். இது வேற சத்தமாக படிக்கிறாளா. உடனே இதை கேட்ட உடனே ப்ரொஃபஸர் சரி ஓகேமா வா நான் வேணா கொஞ்சம் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போக இதை கேட்ட உடனே இவளுக்கு ஒரே குஷி தான். சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப இந்த பக்கம் ஹீரோயின்கா ரூம்ல சும்மா இருக்க போர் அடிக்குது போல என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்க உடனே ஹீரோவா சரி படத்துக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி படத்துக்கு வந்தா அந்த டிக்கெட் எடுத்து போட்டோ எடுத்து அதை ஸ்டோரி போட இதை வந்து ஹீரோ பார்த்துட்டு அதுக்கு வந்து லைக் போட இதை பார்த்து ஆனா பொண்ணுக்கா ஒரு டவுட் வருது. இதுக்காக இவங்களோட ஸ்டோரிக்கு மாமா லைக் போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவங்க யார் கூட படத்துக்கு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட், ஒருவேளை ப்ரொஃபஸர் கூட போயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டை கிளியர் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிட்டு ரூம் வரைக்கும் போயிட்டாங்க. கதவை தட்டலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டு, சரி வேணாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்துடுறாங்க. திரும்ப போறாங்க, அப்புறம் யோசிக்கிறாங்க வராங்க, திரும்ப போறாங்க யோசிக்கிறாங்க வராங்க, இப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது இதை வந்து மேனேஜ்மெண்ட்ல பார்த்துட்டு ப்ரொஃபஸரோட ரூம் கால் பண்ணி இந்த மாதிரி உங்க ரூமுக்கு வெளியே யாரோ நின்றுட்டு இருக்காங்க, ஸோ நீங்க கொஞ்சம் சேஃப்டியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரொஃபஸர் கிட்ட சொல்ல அவரா டோர் ஹோல் வழியே எட்டி பார்த்தா அது நம்ம ஆனா இவன் என்ன பண்றா இந்நேரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதவு திறக்கலான்னு சொல்லிட்டு திறக்கிறதுக்குள்ள இந்த பக்கம் இவன் பையன் வெளியே போறதுக்காக கதவு திறந்தா இவன் முன்னாடி நின்றுட்டு இருப்பா. ஆமா இந்நேரத்துக்கு நீ என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதெல்லாம் இருக்கட்டும் இந்நேரத்துக்கு கோட் சூட்ல போட்டு நீ எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு ஆனா கேட்க முதல்ல உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போயிட்டு இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இங்க கேட்டுட்டு இருக்கேன். இந்த பக்கம் ப்ரொஃபஸர் கதவு திறந்து பார்த்தா
யாருமே இல்லை. அதுக்குள்ளே எங்கே போனால் ஒருவேளை ரூமுக்கு போயிட்டாலும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் உள்ள போயிடுறாரு. அதுக்கப்புறம் இவன் பையன் வெளியே வந்து அங்கேயும் சுற்றிட்டு இருக்காது. ஒருங்க ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு கோட் சுட்டில் மாட்டிட்டு எங்கே போனான் அப்படின்னா நம்ம ஜியாங் ரூமுக்கு தான் வந்திருப்பான். அவன் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் போய் உள்ள உட்காந்து என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்ல என்ன சொல்ல வர எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜியாங் சொல்ல இங்கே பாரு நடிக்காத நான் எதை பற்றி பேசுன்னு சொல்லிட்டு உனக்கு நல்லாவே புரியும். அது மட்டும் இல்லாமல் நீ என்னை விட்டு விலகுதான் எனக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் அதிகமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் உன்னை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல இதை கேட்டோன்னே இவளாம் என்ன நீ புதுசாக என்னென்னமா பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருப்பான். நம்ம 2 பேருமே எப்பவுமே சேர்ந்து இருக்கணும்னு தான் எனக்கு இப்போ தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இவனோட ஃபீலிங்ஸ்லாம் அப்படியே எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது அவளா என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம அப்படியே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்பா கொஞ்ச நேரம். இந்த பக்கம் ஹீரோ ஹீரோயின் படத்தெல்லாம் பார்த்துட்டு கிளம்பிட்டாங்க. ஆக்சுவலி அந்த படத்தில் என்ன சீன் என்ன கான்செப்ட் அப்படின்னா இப்போ நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ கிட்ட போய் சொல்லி பழகிட்டு இப்போ உண்மையில லவ் பண்றாங்களா சேம் கான்செப்ட் தான். ஸோ அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்க நம்ம ஹீரோயினா வேற ஒரு படத்தோட கிளைமேக்ஸ் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ இதுலேருந்தே தெரியுது நீ படத்தை பார்க்கலன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிண்டல் பண்ணிட்டு இருக்கேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லையே நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி எதையோ சொல்லி சமாளிச்சு இப்போ ஒரு இறங்க வேண்டிய இடம் வந்துச்சு. ஹோட்டலுக்குள்ள வந்தா இந்த பக்கம் நம்ம ஜியாங்கும் இவனும் ஒன்றா வரது பார்த்துட்டு உடனே ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோயின் கை கோத்திட்டு வந்துட்டு இருப்பாங்க. டக்குன்னு கையை எடுத்து விட உடனே நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்னது இவங்கள பார்த்தோன்னே கையை எடுத்து விடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நாங்கள் 2 பேரும் ஏதாச்சும் தான் மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து சொல்ல நீங்கள் என்ன 2 பேரும் ஒன்றா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க அதுக்கு உடனே ஜியாங் சொல்கிறாங்க இல்லை நாங்களே ஏதாச்சும் தான் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே அங்கேருந்து கிளம்ப. ஆனால் ஹீரோக்கு மனசுக்குள்ள என்ன தோணுதுன்னா இவ அவங்கள பார்த்தோன்னே கையை எடுத்து விட்டா ஒருவேளை நம்ம லவ் பண்ணுறது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க இந்த பக்கம் ஆனா இருக்கல ஸோ வந்து படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரொஃபஸர் கிட்ட கேட்க உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா இல்லைம்மா நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் நீ வேணா போகிறதா தான் போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணேன். இது ஒரு மாதிரி ஆயிடுச்சு இவளுக்கு. இப்போ அடுத்த நாள் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட கேவ் வந்து பேசிட்டு இருக்கேன். என்னன்னா நேற்று நீங்கள் வந்து பாதியிலே போயிட்டீங்களா ஸோ அதுக்காக நான் உங்களுக்கு நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இதை பார்த்த ஹீரோயின் சரி ஓகே நமக்காக கஷ்டப்பட்டு எடுத்து வச்சிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கலான்னு போகும்போது கரெக்டாக ஹீரோ கிட்ட இருந்து மெசேஜ் என்னன்னா அவர் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சிருக்காராமா. ஸோ அதை வந்து மெசேஜ் அனுப்ப உடனே இது ஹீரோயினும் இல்லைங்க எனக்கு வந்து என்னோட பாய் ஃப்ரெண்ட் எடுத்து வச்சிருக்காங்க நீங்கள் கஷ்டப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு இன்டர்வியூ மாதிரி நடக்குது. இன்டர்வியூவில் வந்துட்டு நம்ம கேவ் பையனை ஹீரோ வந்து உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே ஒரு பக்கம் இன்டர்வியூலாம் போயிட்டு இருக்கேன். இப்போ இன்டர்வியூலாம் முடிச்சுட்டு எல்லாரும் கிளம்பிட்டாங்க. ஸோ ஆனால் ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருப்பா. எதுக்கு அப்படின்னா ப்ரொஃபஸர் கிட்ட ஏதோ பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருப்பான். ஸோ கரெக்டாக அவரும் வந்துட்டு வெளியே வரும்போது அவரை பார்த்தோன்னே சின்ன குழந்தை மாதிரி பேசலாம்னு சொல்லிட்டு கிட்ட ஓடுவாளா. அப்போ ஒருத்தர் வந்துட்டு ஆனா பொண்ணை இடிக்க அவள் வந்து கரெக்டாக விழ போக அந்த நேரம் ப்ரொஃபஸர் வந்து தாங்கி பிடிச்சிக்கிறாரு. என்னம்மா பார்த்து வரமாட்டியா அப்படின்னு சொல்ல சாரி அவர் தான் இடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பேசிட்டு இருக்கான். சரி ஓகே நம்ம சாப்பிட போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவரை கேட்கவும் அம்மனுக்கு குஷி தங்களே போலாமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட அங்கே போறாங்க. இந்த பக்கம் உள்ள என்ன நடக்குது அப்படின்னா நம்ம ஹீரோயினுக்கு கேயோ ப்ரப்போஸ் பண்ணிட்டு அதுவும் ஹீரோ முன்னாடியே உடனே ஹீரோக்கா ஜலஸ் தாங்களே நீ இப்படிதான் ஒரு நாளைக்கு சொல்லுவேன்னு எனக்கு தெரியும் என்னோட ஆளு நீ உன் வேலை பாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பட்டுக்கும் அங்க இருந்து ஹீரோயினை கூட்டிட்டு போக என்னன்னா இந்த மாதிரி ஹீரோ ஹீரோயின் லவ் போகும். ஸோ குறுக்க இன்னொருத்த வருவான் அவன் வந்து ஹீரோயினை லவ் பண்ணுவான். ஆனா ஹீரோயின் வந்து ஹீரோ தான் லவ் பண்ணுவாங்க. அந்த இடத்துல இவன் வந்து ஒரு தேர்ட் வில்லிங் தான் இல்லைன்னு சொல்ல இருந்தாலும் இவனுக்கே ஒரு லவ் கொடுக்குறாங்க. ஸோ இவனுக்கும் ஒரு லவ் கொடுத்து அதை வந்து ஃபெயிலியர் பண்ணி அப்படி ஹீரோ ஹீரோயினை சேர்த்து வைக்கணுமா என்ன அவங்களுக்கா லவ் வந்து அவங்கள சொல்லிக்க மாட்டாங்களா. இந்த பக்கம் சாப்பிட அந்த ஆனாவும் ப்ரொஃபஸரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஆனா கேட்குறா நெக்ஸ்ட் டின்னர் எப்போ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஏமா கூப்பிட்டு வந்ததே பெருசு இல்லை நெக்ஸ்ட் டின்னரா அப்படின்னு சொல்லிட்டு இவன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்கே பேசிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன். இந்த பக்கம் ஜியாங் வந்து மீட்டிங்லாம் முடிஞ்சிச்சு இல்லை கிளம்பிட்டா ஊருக்கு. அப்போ இவன் வந்து கேட்குறான் என்ன கிளம்பிட்டு சொல்லாம கொள்ளாம அப்படின்ற மாதிரி கேட்கும்போது உங்ககிட்ட சொல்லி தான் போகணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசிட்டு இருக்கேன். ஸோ அப்போ இவன் என்ன கேட்குறானா நான் சொல்றது பற்றி எதனா யோசிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதை பற்றி எதுவும் சொல்ல வரா கரெக்டாக அந்த நேரம்னு பார்த்து ஆனா பொண்ணு வந்துட்டு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவான் கிட்ட கேட்க உடனே ஜியாங்க்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ எதுவுமே சொல்லாம அங்க வந்து போக ஸோ இதை பார்த்தோன்னே இவனுக்கும் கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. எப்போ பார்த்தாலும் கரெக்டான நேரத்தில் தப்பா வரதே இவளுக்கு வேலையா போச்சு. ஸோ இப்போ எல்லாருமே ஊருக்கு ரிட்டர்ன் ஆயாச்சு. அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஆஃபீஸில் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா இந்த மாதிரி நியூ இயர் பற்றி பேசிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த நியூ இயரே வந்துச்சு. இப்போ இந்த ஈவினிங் பொண்ணு இருக்கால அவன் வந்து ஹீரோயினை வந்து சிரிச்சிட்டே போறான். இதை பார்த்து ஆஃபீஸ் ஃப்ரெண்டா என்னம்மா எப்போ பார்த்தாலும் உன்னை பார்த்து முறைச்சிட்டு இருப்பா இப்போ சிரிச்சிட்டே இருக்கா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ஸ் எல்லாம் பார்த்துமா ஏதோ உள்குத்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்லிட்டு இருக்கேன். சரி ஓகே கவனிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்கேன். இப்போ எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அப்போ ஹீரோயின் வந்து அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணி இந்த மாதிரி என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா பேசாம இவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹீரோ கிட்ட எதுக்காக பழகினாங்க இப்போ உண்மையாக லவ் பண்றாங்கல்ல ஸோ இந்த விஷயத்த சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து சஜஷன் கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இங்க பாரு நல்லா போயிட்டு இருக்கு தேவையில்லாம நீ ஏன் போயிட்டு வாயை கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல ஹீரோனும் யோசிச்சு பார்த்துட்டு சரி அப்புறமா சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து டின்னர் கூப்பிட்டுருப்பாரு இல்லையா நீங்களே வந்து கூட்டிட்டு போங்க அப்படின்ற மாதிரி ஓகே சொல்லிடுவாங்க. அப்போ நம்ம ஹீரோ
வந்து இந்த மாதிரி ஆஃபீஸ் கீழே தான் வெயிட் பண்ணுறேன் வா அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் போயிடுவாங்க. இப்போ அடுத்த நாள் ஆஃபீஸில் நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா நியூ இயர் வரப்போகுதுல எப்படி செலிப்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லைப்பா இந்த வருஷம் நியூ இயர் வந்து நான் எங்கள் அப்பா அம்மாவோட செலிப்ரேட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதனால் ஊருக்கு போகலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல சரி ஓகே ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு கிளம்பிடுறேன். அதுக்கப்புறம் ஆனா போனோம் வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. இப்போ ஹீரோயின் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா சரி நியூ இயருக்கு ஊருக்கு போனோம்ல அப்பா அம்மாவுக்கு வந்து எதனா வாங்கிட்டு போகலாம் எதனா கிஃப்ட் மாதிரி வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு மால்க்கு வராங்க. அங்கே வந்துட்டு ஒரு வாட்ச் கடை சுற்றி பார்த்துட்டு சரி ஃபைனலாக ஒரு வாட்சாவது எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச் கடைக்கு போயிட்டு வாட்ச் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த வாட்ச் கடைக்கு தான் நம்ம ஹீரோயினோட எக்ஸ் லவரோட கரண்ட் லவர் இருக்கலாம் அவளும் ஃப்ரெண்டும் அதே வாட்ச் கடைக்கு தான் வாட்ச் எடுக்க வந்திருப்பாங்க போல இருக்கு. இப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணிடுறா அப்படின்னா அவள் ஃப்ரெண்டு கிட்ட நம்ம ஹீரோயின் பற்றி கொஞ்சம் தப்பாக சொல்லி வச்சிடறான். இந்த மாதிரி இவ யாருன்னு தெரியுமா எங்கள் அங்கிளை தான் லவ் பண்ணுறேன் எங்கள் அங்கிளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி பொண்டாட்டி இருக்கு குடும்பம் இருக்கு ஆனால் இருந்தாலும் அவரை தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லி சுற்றிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினை பற்றி தப்பாக ஃப்ரெண்டோட சொன்னா அவளுமே கொஞ்சம் ஏற்றி விடுறா. நம்ம ஹீரோயினை கொஞ்சம் கலாய்ச்சி விட்டா சரி ஓகே இதெல்லாம் கேட்ட ஹீரோயின் இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தின் உச்சிக்கே போயிடுறாங்க. சரி ஓகே இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அப்படியே ஒரு முறைச்சிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ப்ரொஃபஸரும் என்ன பண்ண ஒரு பூனைக்குட்டி கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அது என்ன பண்ணிடுதுன்னா இவ கையை பிடிச்சி கீறி விட்டுருது. சரி வா முதல்ல டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரொஃபஸர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவளை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறதை பார்த்துட்டு சே நம்ம மேலே எவ்வளோ அக்கறையாக இருக்காருல அப்படின்னு சொல்லிட்டு இவளாம் இவளுக்குள்ள அப்படியே இவளுக்கு வந்து வயிற்றுல பட்டாமச்சு பறக்குது போல இருக்கு. இப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட எக்ஸ் லவரும் அவளோட கரண்ட் லவரும் ஒரு ஹோட்டலில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவன் சொல்கிற இந்த மாதிரி இன்னைக்கு என்னெல்லாம் நடந்ததோ அதை பற்றி சொல்லிட்டு இருக்கான் வாட்ச் கடையில். ஸோ அப்போ இதை எதுவுமே கேட்டுட்டு அவன் வந்து எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் இருக்கான். அப்போ வந்து இவளுக்கும் வந்துச்சு நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்போ நீ வந்து அவளை இனிமேல் லவ் பண்ணுறியா அப்போ அவளுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நீ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு மாதிரி சொல்ல 1 year முதல்ல போய் அவகிட்ட அப்படிலாம் பேசணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேச இதை கேட்டோன்னே இவளுக்கு இன்னுமே வயிறு ஏறி ஆரம்பிச்சிருது. இந்த பக்கம் நம்ம ஹீரோ இந்த ஊருக்கு கிளம்பிட்டாங்க. நம்ம ஹீரோ வந்து கூட்டிகிட்டு போய் விடுறதுக்காக வந்திருக்காரு. இது பார்த்தோன்னே நம்ம ஹீரோன் கூட சந்தோஷம் தான் இருந்தாலும் அவங்க மனசில் என்ன தோணுது அப்படின்னா நம்ம ஹீரோ வந்து நம்மளை போக விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ வந்து என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா இவளும் வந்து ஃபேமிலியோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக விடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவருமே எதுவுமே சொல்லலை. இப்போ நம்ம ஹீரோன் வந்து அவங்க அப்பா அம்மா இருக்கிற ஊருக்கு கிளம்பிட்டாங்க. போகும்போது திரும்பி பார்த்துட்டு போகிறாங்க நம்மள நிற்க சொல்ல மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஹீரோ வந்து அமைதியாகவே நின்றுட்டு இருக்க சரி ஓகே போகலான்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஊருக்கு வந்துடுறாங்க. இப்போ வீட்டுக்கு வந்தாங்கல்ல அவங்க அப்பா அம்மா வந்துட்டு இவங்க கிஃப்ட்லாம் வாங்கிட்டு வந்தாங்களா வாட்ச்லாம். ஸோ அதெல்லாம் அப்படியே போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்க கிட்ட பேசிட்டு அப்படியே ரூம்க்குலாம் வந்துட்டு நம்ம ஹீரோ மிஸ் பண்ணுறாங்க இல்லையா அப்படியே மெசேஜ் எல்லாம் போட்டுட்டு பேசிட்டு இருக்கும் போது அப்போ நம்ம ஹீரோக்கு வந்து என்ன தோணுது அப்படின்னா இவளுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு தெரியாமலே இவங்க ஊருக்கு போயிட்டு இவளை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பிளான் ஒன்று போட்டுட்டு இருக்காரு. இவங்க 2 பேருக்குள்ள இப்படி போயிட்டு இருக்க இந்த பக்கம் நம்ம யுவான் பையன் இருக்கான்ல அவனுக்கு வந்து இந்த நியூ இயர் மாதிரி இல்லை எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. எல்லாரும் அவங்கவுங்க ஆள் கூட இருக்காங்களா இவன் அவன் ஆள் கூட இருக்கணும்ல ஆனால் இல்லை. ஏன்னா இவன் வந்து ப்ரொப்போஸ் பண்ணதுக்கு அவள் எதுவுமே சொல்லாமல் போயிட்டாலே அஜயாங்க. சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கும் போது அவளை எங்கேயுமே பார்க்க முடியல. ஆஃபீஸ்க்கு வந்தா ஆஃபீஸில் இல்லை எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு கோவத்தில் உட்காந்துட்டு இருக்கும் போது சரி ஃபோன் பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணா ஃபோனே எடுக்க மாட்டேன்றா. சரி வீட்டுக்கு போய் பார்க்கலாமேன்னு சொல்லி வீட்டுக்கு போனா ஆளே இல்லை. என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொழுது போயிட்டு இருக்கு. இப்போ அடுத்த நாளும் அதே மாதிரி கண்டினியூ ஆகுது. அப்போ ஒரு இடத்துல இருக்கும் போது நம்ம ஜியாங்க பார்க்குறான் என்ன பண்ணுற இவ அப்படின்னு சொல்லிட்டு அவளை பக்கம் தானே சுற்றிட்டு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு அவகிட்ட பேசலான்னு போகும்போது அப்போ ஒரு பையன்கிட்ட பேசிட்டு இருப்பான். அவன் யார் அப்படின்னா ஜியாங்கோட தம்பி தான். ஆனால் இவன் என்ன நினைச்சுப்பான் அப்படின்னா சரி ஏதோ ஒரு பையன் கூட பேசிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி நினைச்சுப்பான். இப்போ ஜியாங் என்ன பேசிட்டு இருக்கா அப்படின்னா கல்யாணத்தை பற்றி பேசியிருக்கா. ஆக்சுவலி அந்த பையனுக்கு தான் கல்யாணம் போல இருக்கு. இந்த மாதிரி கல்யாணத்துக்கு கரெக்ட் டைம்ல எல்லாமே ஷாப்பிங் போகணும் எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காத இவன் என்ன கேட்டுட்டான் அப்படின்னா இவளுக்கு தான் கல்யாணம் போல இருக்குன்னு நினைச்சுக்கிட்டான். ஸோ அதனால தான் ஷாப்பிங் பற்றிலாம் பேசிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சுக்கிட்டு இவனுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துட்டு இருக்கான். இப்போ இவன் ட்ரெஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வந்திருக்கான். அந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஹீரோயின் கால் பண்ணி இந்த மாதிரி தம்பியோட கல்யாண வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜியாங் சொல்ல அப்போ நம்ம ஹீரோயின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா இங்கே பாரு உன் தம்பி கூட உன்னை விட 2 வயசு சின்ன பையன் அவனுக்கே கல்யாணம் நடக்குது உனக்கு எப்போ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ நம்ம ஜியாங் என்ன சொல்றேன்னா நான் எதிர்பார்க்குற மாதிரி எந்த ஒரு பையனும் கிடைக்கலையே அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோயின் உடனே சரி கொஞ்ச நாள் வெயிட் பண்ண கண்டிப்பாக நீ எதிர்பார்க்குற மாதிரி ஒரு பையன் உனக்கு கிடைப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஆனா பண்ண வந்து ப்ரொஃபஸருக்கு வந்து மெசேஜ் பண்ணுறான். ஆனால் அவர் பார்த்துட்டு எந்த ரிப்ளையுமே பண்ணல. ஆனால் இவளுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு என்னடா அது ரிப்ளை கூட பண்ண மாட்டேறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்டே இருக்கும் போது அவர் வந்து சரி அவருக்குமே மனசு கேட்கல சரின்னு சொல்லிட்டு அவருமே இந்த ரிப்ளை பண்ண இதை பார்த்தோன்னே அம்மனிக்கு ஒரே குஷி தான். அம்மனி கையிலே பிடிக்கும்ல. இந்த பக்கம் நம்ம ஜியாங்க இருக்கலாம் வீட்டுக்கு வந்தப்போ யுவான் அங்கேயே நின்றுட்டு இருக்கான். பார்த்தோன்னே நீ எப்போ இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் இருக்கட்டும் நான் கேட்குற கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லி ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேன்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படிலாம் எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஜியாங் சொல்லலாம் அப்படிலாம் எதுவும் இல்லை நீ சொல்கிற ஆனால் கொஞ்ச நாள் என்னை பார்க்கல என்னை அவாய்ட் பண்ணுற என் கூட பேச மாட்டேன்ற ஃபோனில் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லலாம். ஸோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தால் அதனால ஃபோன் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஜியாங் சொல்கிறா. இல்லை ஜியாங் நீ போய் சொல்கிற
நான் என்னைக்கு உன்னை எனக்கு பிடிச்சிருக்கோ மேலே எனக்கு ஃபீலிங் இருக்குன்னு சொன்னனோ அதுலேருந்து தான் நீ என்னை அவாய்ட் பண்ணுறன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. ஆமாம் தானே உண்மையை சொல்லு ஜியாங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இப்போ நான் என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கேன். உடனே அவன் சொல்கிறான் இந்த நியூ இயரை நம்ம 2 பேரும் ஒன்றா செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுவான் கேட்கும் போது அதுக்கு ஜியாங் என்ன கேட்குறா அப்படின்னா சரி ஓகே நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம ஒன்றா தான் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கோம், ஒன்றா தான் இருந்திருக்கோம், பெட்டு கூட நம்ம ஒன்றா தான் ஷேர் பண்ணியிருக்கோம். அப்படின்றப்போ இந்த நியூ இயரை நம்ம ஷேர் பண்ணணும் அப்படின்னா என்ன மீனிங்கில் நம்ம ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. ஆக்சுவலி வந்து இன்டெரக்டாக கேட்குறா இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது, இந்த நம்ம என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்கும்போது இவன் வந்து டக்குன்னு சொல்லிடலாம் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் டக்குன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இவன் வந்து சொல்லலை. இப்போ அவன் அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு இங்கே பாரு நீ கேட்ட கேள்விக்கு நீ ஏன் பதில் சொல்லிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து போக இதை பற்றி நமக்கு என்ன தோணுன்னா டே அவள் தான் இன்டெரக்டாக கேட்குறல நீ டக்குன்னு டைரெக்டாக சொல்ல வேண்டியதானடா அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ நியூ இயர் அன்னைக்கு எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்கவுங்க ஃபேமிலியோட. நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா அம்மாவோட செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து அவங்க ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்க. பட் நம்ம ஜியாங் மட்டும் யாருமே இல்லாமல் அவன் மட்டும் தனியாக நின்றுட்டு இருப்பா. அவங்க இடத்துல எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியே ஓரமாக நின்று அதை அப்படியே பார்த்துட்டு இருப்பான். அப்படியே ஃபீல் பண்ணுறா எல்லாரும் ஃபேமிலியோட இருக்காங்க நம்ம மட்டும் தனியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். இந்த பக்கம் ஹீரோயின் வந்து அவங்க அப்பா அம்மா கூட செல்ஃபிலாம் எடுத்துட்டு இருக்கும்போது அந்த சமயம் பார்த்து நம்ம ஹீரோ வீடியோ கால் பண்ணா இதை பார்த்தோன்னே ஃபோனை தூக்கிட்டு கொடுக்கணும் ரூம்குள்ள ஓடி போயிடுறாங்க. இதை பார்த்து அவங்க அப்பா அம்மாவா என்ன நடக்குதுங்க இப்போ எதுக்கு இவன் ஃபோனை தூக்கிட்டு உள்ள போனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு உள்ள வீடியோ கால் பேசிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க வெளியே வந்து கதவு கிட்ட காதை வச்சு கேட்டுட்டு இருப்பாங்க என்ன பேசுற அப்படின்னு சொல்லிட்டு. உள்ள ஹீரோயின் வீடியோ கால் பேசிட்டு இருக்காங்க, வெளியே அவங்க அப்பா அம்மா ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. பாத்தியோ உனக்கு புரியுதா வந்து யாரு கூட பேசிட்டு இருக்கா சைலண்டா பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்குள்ள ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கேன். இந்த பக்கம் ஹீரோவா வீடியோ கால்லாம் பேசி முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்குள்ள போனா உடனே நம்ம பேன பொண்ணு இருக்கல என்ன அங்கிள் பேசியாச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே அப்பெல்லாம் ஒண்ணு கம்னு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது அப்ப நம்ம ஹீரோட அப்பா கேட்கிறாரு இங்க பாருப்பா யாரையா லவ் பண்றேன் நான் யார்கிட்ட போய் பேசிட்டு வந்தேன் இவ்வளவு தனியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்ப நான் லவ் பண்றேன் ஆனா இன்னும் அந்த பொண்ணுக்கிட்டே சொல்லல அந்த பொண்ணு ஓகே சொன்னோடனே நானே உங்ககிட்ட கூட்டிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போகும்போது நீ அனுப்பினா ஐயோ நான் அங்கிள் கூட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு சின்ன பிள்ளையாட்ட கூடி ஓடி போயிடுறா. இந்த லவ் மீட்டரை கேட்டோடனே நம்ம யுவனுக்கு வந்து நம்ம ஜியாங்கோட நினைப்பு வந்துச்சு போல இருக்கு. அப்படியே அவன் சோகமா இருந்துட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ப்ரொஃபஸரோட அப்பா அம்மா வந்துட்டு இந்த மாதிரி நியூ இயர்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு அவங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னா வழக்கமா என்ன கேட்பாங்க இப்போ உனக்கு வந்து வயசாகிட்டே போகுது எப்போ கல்யாணம் பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி அவங்க அப்பா வந்து கேட்கும்போது அதுக்கு நம்ம ப்ரொஃபஸர் வந்து எதுவுமே சொல்லலை. இருந்தாலும் அவங்க ரொம்ப கம்பல் பண்றது பார்த்துட்டு சரிப்பா அவங்க விருப்பமா சீக்கிரமா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல சரிப்பா உன் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போக இந்த பக்கம் இப்போ அடுத்த நாள் வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஒரு கல்யாணத்துக்கு அவங்க ஃப்ரெண்ட் வந்து இன்வைட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த கல்யாணத்துக்கு போகிறதுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. அங்கே போனோடனே நம்ம ஹீரோயின் எதுக்கு ரொம்ப நம்ம போய் தனியாக உட்காந்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தனியாக உட்கார போக அப்போ இவங்களை இன்வைட் பண்ணாலும் அவன் என்ன பண்ணுறான் ஏன் தனியாக உட்காரணும் இங்கே உட்காருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு விட அப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட என்ன பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க இதை பார்த்தா ஹீரோயினா நானே ஆல்ரெடி அப்செட்ல இருக்கேன் இல்லை நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவமா சொல்லி ரிப்ளை பண்ண இதை பார்த்தோன்னே ஹீரோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒன்றும் இல்லை நான் யாரை பார்க்க கூடாதுன்னு நினைச்சனோ அவனே என் கண்ணுமடி வந்துட்டு போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு வந்து அமைதியாக ரிப்ளை பண்ணிட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க. உள்ளுக்குள்ள கோவம் இருக்கு சரி வெளியே காமிச்சிக்காம கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருக்கும் போது இந்த பக்கம் நம்ம ஆன பொண்ணு நம்ம ஹீரோக்குள்ள வந்துட்டு இருக்கா இல்லையா. அவ என்ன பண்றா அப்படின்னா நம்ம ப்ரொஃபஸருக்கு வந்து இந்த மாதிரி நான் உங்க ஊருக்கு தான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அவரும் வந்து இதை பார்த்துட்டு ஒண்ணுமே ரிப்ளை பண்ணல. ஹீரோயின் கூட சாப்பிட்டுட்டு இருக்காங்களா அதுல ஒரு டிக்கெட் என்ன கேக்குது அப்படின்னா இந்த மாதிரி சரி இப்போ நீ யாரையும் லவ் பண்றியா அவனை பத்தி சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஹீரோயின் வந்து அமைதியாக தான் இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயினோட எக்ஸ் லவரோட கரண்ட் லவர் இருக்கல அவ வந்து வாய வச்சு சும்மா இல்ல இந்த மாதிரி அவ யார் லவ் பண்றான்னு சொல்லி எனக்கு தெரியுமே அவன் வந்து ஆல்ரெடி கல்யாணம் ஆனவன் அவனுக்கு வந்து குடும்பம் குழந்தை குட்டின்னு எல்லாமே இருக்கு இருந்த மேடம் அவன் பின்னாடி தான் சுத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவளோட அங்கிள் பத்தி சொல்ல இப்போ நம்ம ஹீரோ வந்து இந்த மாதிரி கால் பண்ணி உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வெளியே வந்து பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா நம்ம ஹீரோ நின்றுட்டு இருக்காரு. ஆனா ஆல்ரெடி இவங்க வந்து அப்செட்ல இருக்காங்களா எதுவுமே சொல்லாம நம்ம கிட்ட போய் நிற்கும் போது உடனே நம்ம ஹீரோ கேட்கிறாரு என்னாச்சு ஏன் அப்செட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்ல சரிவா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோர் எல்லாம் ஓப்பன் பண்ணி விட இவங்க உள்ள போய் உட்காந்துக்கிறாங்க. நம்ம ஹீரோ கூட உட்காந்துட்டு சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது கரெக்டா அந்த நம்ம ஹீரோயினோட எக்ஸ் லவரோட கரண்ட் லவர் வந்துடுறா. வந்துட்டு பார்த்தா இவ நம்ம அங்கிளோட உட்காந்துருக்காம நம்ம ஹீரோ கூட உட்காந்துட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு இவ ஒரு பக்கம் ஷாக்ல இருக்கா. அந்த சமயம் இந்த கல்யாணத்துக்கு கூட்டிருப்பான் அவன் அதுக்கப்புறம் எல்லாருமே வெளியே வந்திருப்பாங்க. ஸோ அப்போ என்ன நடக்குது அப்படின்னா அவன் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கற மாதிரி என்னாலதான் வந்து உனக்கு அந்த அவமானம் நடந்துச்சு ஸோ நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லும் போது இப்போ நம்ம ஹீரோக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இப்போ வந்து அவன் சொல்றான் இந்த மாதிரி எக்ஸ் லவர் பத்தி பேசுனது தப்பு தப்பா பேசுனது இந்த மாதிரிலாம் சொல்லும் போது ஹீரோயினுக்கு வந்து செம்ம காண்டாவது நம்ம ஹீரோக்கு அதுக்கு மேல காண்டாவது. அவன் என்ன சொல்லிடுறான் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் பத்தி யார் இப்ப தப்பா பேசினாங்களோ அவங்க வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவன் எதுவுமே சொல்லாம ஷாக்ல அப்படின்னு நின்றுட்டு இருக்கும் போது அப்ப நம்ம ஹீரோ வந்து டிரைவர் பார்த்து இங்க பாருங்க மன்னிப்பு கேட்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே நம்ம டிரைவரும் என்ன பண்ணிட்டு இருக்க மன்னிப்பு கேட்கல அப்படின்ற மாதிரி சொல்ல இப்ப இவன் நம்ம டிரைவரை பார்த்துட்டு அங்கிள்னு சொல்ல இதை பார்த்த ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல என்னடா நடக்குது
பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் வந்து என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னா, இந்த பொண்ணு வந்துட்டு நம்ம ஹீரோவோட அக்கா பொண்ணு அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த பொண்ணு யாரு, நம்ம ஹீரோட டிரைவரோட அக்கா பொண்ணு. ஸோ இப்போதான் நம்ம ஹீரோனுக்கே புரியுது, ஐயோ நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஹீரோ வந்து ஆரம்பத்தில் அவங்க உண்மையை லவ் பண்ணலனாலும் இப்போ அவங்க உண்மையை லவ் பண்றாங்க. ஆனா இந்த உண்மையை வந்து ஹீரோ கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்க ஆரம்பத்துல இருந்தே நினைச்சிட்டு தான் இருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்டு கிட்டே சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி இப்பவே எதுவுமே சொல்லாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட உண்மையை மறைக்க சொல்லியிருப்பாங்க. ஸோ என்னன்னா, நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பையனை லவ் பண்ணியிருப்பாங்க. அந்த பையன் விட்டுட்டு போயிட்டான் இல்லையா, அந்த பையனை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இப்போ கரண்ட் லவ் இருக்கால, அந்த பொண்ணோட அங்கிள் தான் நம்ம ஹீரோன்னு சொல்லி நினைச்சிருப்பாங்க. இப்போ அந்த பொண்ணை பழி வாங்கணும்னு சொல்லி தான் கூட சுத்திட்டு இருப்பாங்க. ஆனா இப்பதான் நம்ம ஹீரோனுக்கு உண்மை புரியும், அந்த பொண்ணோட அங்கிள் வந்து நம்ம ஹீரோ கிடையாது, நம்ம ஹீரோவோட டிரைவர் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுக்கு புரியும். என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கும் போது இப்போ நம்ம ஹீரோ வந்து சரி ஓகே இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுக்க சொல்ல இவங்க இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் இந்த பொண்ணு தனியா நின்றுட்டு இருப்பா. அதுக்கப்புறம் அங்க இருந்தவங்க எல்லாம் போயிருவாங்க. அந்த கல்யாணத்துக்கு கூப்பிட்டவனு உன்னை போய் கல்யாணத்துக்கு கூப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிருவான். இப்போ நம்ம ஹீரோனோட எக்ஸ் லவர் இருக்கால, அவன் வந்துட்டு அந்த பொண்ணு கிட்ட உங்க அங்கிள் வந்து டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமா எங்க அங்கிள் வந்து டிரைவர் தான், இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்ல, அப்பயே என்கிட்ட உண்மை மறைச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கும் போது, இப்போ அதுக்கு என்ன, சரி ஓகே நான் உண்மை மறைச்சிட்டேன், என்ன நான் உண்மை மறைச்சிட்டேன், இப்போ என்ன பண்ணுங்கிற, பிரேக்கப் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்க, ஆமா பிரேக்கப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சொல்லிட்டு இருப்பான். இந்த இடத்துல இவங்க 2 பேரும் பிரேக்கப் பண்ண இந்த பக்கம் எல்லாரும் கார்ல போயிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் வந்து உண்மையே வராங்க. நம்ம ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா நம்ம ஹீரோ வந்து சர்ப்ரைஸ் பண்ணலான்னு வந்தா நம்ம ஹீரோயின் சர்ப்ரைஸ் ஆகல. ஸோ அவருக்கு வந்து ஒரு மாதிரி ஆகுது, என்னாச்சு ஏன் இப்படி சோகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்ல மைண்ட் கொஞ்சம் அப்செட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து எப்படியா நம்ம ஹீரோ கிட்ட இருந்து தப்பிக்கலான்னு பாக்குறாங்க. அப்படியே அமைதியா உட்காந்துட்டு இருக்கும் போது இப்போ நம்ம ஹீரோ வந்து ஏதோ பேச்சு கொடுத்து மைண்டை மாத்தலான்னு பாக்குறாரு. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு வந்து உள்ளுக்குள்ள வந்து ஓடுறது எல்லாமே தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சமயம் என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது கரெக்டா ஆனா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் உங்க ஊருக்கு வந்திருக்கேன், என்னை கூட்டிட்டு போய் எங்க வெளியே சுத்தி காமிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்க, சரிம்மா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் சொல்லிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ கிட்ட இந்த மாதிரி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, என் ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க, ஸோ அவங்களை வந்து போய் பார்க்கணும், என்ன இங்கே ட்ரா பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, சரி இதை கொஞ்சம் கூட நம்ம ஹீரோ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கார் நேற்று நம்ம ஹீரோயின் அங்க இருந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் ஆனா பொண்ணு இருக்கா, அவ என்ன யோசிக்கிறா அப்படின்னா, இன்னத்துக்கு வந்துட்டு இவங்க பாய் ஃப்ரெண்டோட தான் இருக்கணும், ஆனா நம்ம கூட்டோன்னே வராங்களே, ஒருவேளை இவங்க 2 பேரும் வந்து பிரேக்கப் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கம் யோசிச்சுட்டு இருக்கா. இன்னொரு பிளான் என்ன போடுற அப்படின்னா, நம்ம அங்கிளும் சும்மா தானே இருக்காங்க, நம்ம அங்கிளையும் இவங்களையும் ஒரு வேலை கோத்து விட்டோம் அப்படின்னா ஆஃபீஸ்ல நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, வீட்லயே நம்ம அங்கிள் பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு பக்கம் பிளான போட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்க இருந்து வரும்போது நம்ம ஜெயங்க் கால் பண்ணி இந்த மாதிரி ஹீரோ யாரு என்ன நடந்தது என்ன அப்படின்னு பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது அவளுக்கு ஒரே ஷாக், என்னடி சொல்ற அப்படின்ற மாதிரி அவர் பக்கம் ஷாக்ல கேட்டுட்டு இருக்கான். ஜெயங்கிட்ட இதை பற்றிலாம் பேசி முடிச்சுட்டு ஆனா பக்கம் தானே வந்திருக்காங்க. இப்போ அப்படியே பாத்துலாம் எடுத்துட்டு இருக்கும் போது ஆனா என்ன கேட்குற அப்படின்னா, என்ன ஜெய சோகமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் வந்து எதுவுமே அமைதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இதை கேட்டோன்னே சரி இதுதான் சமயம் நம்ம அங்கிளை பத்தி இவங்க கிட்ட அப்படியே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நைஸா சொல்லிட்டு இருக்கா. ஆனா நம்ம ஹீரோயின் வந்து இதை பத்தி எதுவுமே கேட்கலாம். அப்படியே அவங்க பாட்டுக்கு அவங்க சோகமா இருக்கும் போது இப்போ அப்படியே பாத்லாம் எடுத்து முடிச்சுட்டு வெளியே வரும்போது அப்ப நம்ம ஹீரோ வந்து எங்க இருக்க லொகேஷன் அனுப்பு அப்படின்ற மாதிரி சொல்ல, இவ்வளவு லொகேஷன் அனுப்பியிருப்பான், சரி பிக்கப் பண்றது தான் கேட்பார் போல இருக்கு அப்படின்னு சொல்லி இவ்வளவு வந்து லொகேஷன் அனுப்பியிருப்பான். பார்த்தா நம்ம ஹீரோ அங்க வந்து நிக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு இதை அப்படியே பார்த்துட்டு ஒரு பக்கம் ஷாக்காக என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்துட்டு இருக்கும் போது இவங்க 2 பேரும் ஒன்னா வந்தாங்களே. இப்போ ஆனா என்ன சொல்லிடுறேன்னா அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு புரியுது, அடி பாவி அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா இவதான் வந்துட்டு நம்ம ஹீரோவோட அக்கா பொண்ணு இல்லையா. இப்போ இந்த விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சோடனே ஐயோ என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. சரி ஓகே இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஆனா கிட்ட கேட்கும்போது அங்கிள் அப்படின்னு எது சொல்ல வருவா, நீ முதல்ல ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அவளை தட்டி அனுப்பி விட்டுட்டு ஹீரோ ஹீரோயினோட கையை பிடிச்சி கூட்டிட்டு போறத ஆனா பொண்ணு பார்த்துட்டு என்னடா நடக்குதுங்க, இவங்க 2 பேரையும் நம்ம சேர்த்து வைக்கலான்னு பார்த்தா இவங்க 2 பேரும் சேர்ந்து போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் பக்கம் நின்று பார்த்துட்டு இருப்பான். இப்போ ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை கூட்டிட்டு எங்க வந்திருப்பாரு அப்படின்னா அந்த ஹோட்டல்லே வந்து பார் மாதிரி இருக்கும்ல அங்க கூட்டிட்டு வந்துட்டு என்ன ஜே சோகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்ப நம்ம ஹீரோயின் வந்து என்னடா சொல்லலாமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோனோட அப்பா கால் பண்ணி எங்கம்மா இருக்க, வீட்டுக்கு வா, ரொம்ப லேட் நைட் ஆகுதுல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிப்பா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அப்பா கால் பண்ணி வீட்டுக்கு கூப்பிடுறாரு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் படுக்க அங்க வந்து கிளம்பிடுறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோ வந்து இந்த ஊருக்கு வந்தது யாருக்காக, நம்ம ஹீரோயினுக்காக தானே, ஒரு சர்ப்ரைஸா வந்திருப்பாரு. ஆனா நம்ம ஹீரோ கண்டுக்கவே இல்ல, நான் வேலை ட்ரிப்பாலாம் வரல, நான் உனக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிருப்பாரு. ஆனா நம்ம ஹீரோயின் வந்து மைண்ட்ல எதுவுமே ஏத்திக்கல, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் அப்படியே சோகமா வீட்டுக்கு வர என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்கும் போது ஒண்ணு இல்லமா அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போய் அப்படியே படுத்துறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ சரக்குலாம் அடிச்சுட்டு ரூமுக்கு போலாம் சொல்லிட்டு போனா அங்க வந்துட்டு நம்ம ஹீரோயினோட எக்ஸ் லவரோட கரண்ட் லவரோட அங்கிள், அதாவது இவரோட டிரைவர் இருக்காருல்ல, ஸோ அவர் வந்து நின்றுட்டு இருக்காரு. என்னாச்சு இந்நேரத்தில் எங்க நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்ப
அப்போ நம்ம ஹீரோ கிட்ட வந்து அவர் நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. இந்த மாதிரி வந்து ஹீரோயின் யார், என்னோட அக்கா பொண்ணு யார், இவங்க 2 பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக சொல்லும்போது இப்போ தான் நம்ம ஹீரோவே ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு. இவ எதுக்காக சோகமாக இருக்கா, எதுக்காக நம்மளை அவாய்ட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டுலாம் இவரே ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஆரம்பத்துலேருந்து யோசிச்சு பார்க்குறாரு, நம்ம ஹீரோயின் வந்து எப்படிலாம் இருந்தாங்க, எதுக்காக நம்ம கூட பழகினாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன். இந்த பக்கம் ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டு என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே உட்காந்துருப்பாங்க. அப்போ சரி ஓகே நம்ம ஃபோன் பண்ணியா சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன்லாம் பண்ணுறாங்க. சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து மெசேஜ் பண்ணி சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறாங்க. அதையும் வந்து அழிச்சிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோ வாயெல்லாம் கேட்டு சும்மா இருப்பாரா, சரின்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு போனா அந்த ஆனா பொண்ணா ஃபேஸ் மாஸ்க்லாம் போட்டுட்டு அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு பயமுத்திட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோயின் பற்றி ஏதோ பேச வருவா. ஆனால் நம்ம ஹீரோ வந்து கோவத்தில் இருக்கிறதுனால எதுவுமே கேட்காம அப்படியே போயிடுறாரு. என்ன சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு இப்படி மூஞ்சி கட்டிட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அப்படியே பேசிட்டு இருக்கேன். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினா என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க ஒரு பக்கம் தலையை பிச்சிட்டு இருக்க, இந்த பக்கம் ஹீரோவா ஃபுல்லா சரக்கடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அப்ப பாதி ராத்திரியில நம்ம ஆனா பொண்ணுக்கு வந்து வயிறு வலி வந்துருச்சு போல இருக்கு. இந்த மாதிரி அங்கிள் எனக்கு வயிறு வலி, இது வாங்க ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லலாம். சரி வந்து தோலை அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனா அங்க அவளுக்கு வந்து குளுக்கோஸ் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா வந்து கம்முனே இருக்காம, ஏன் அங்கிள் சோகமா இருக்கீங்க, என்னாச்சு என்கிட்ட சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கா. நீ சும்மா இருக்கியா இல்லையா, குளுக்கோஸ் தானே ஏறிட்டு இருக்கு, வாய முடிட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்னு சொல்லிட்டு நம்ம ஆனா பொண்ணு வாய முடிட்டு உட்காந்துக்கிறான். அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, அந்த குளுக்கோஸ் ஏறிட்டு இருக்கலாம் அதை வந்து போட்டோ எடுத்து நம்ம ப்ரொஃபஸருக்கு வந்து அனுப்பி விட்டுறா. அந்த தலை தூங்கி இருந்துச்சு. நம்ம ஹீரோயின் அப்படியே சோகமாக தான் இருக்காங்க. என்னடா பண்ண முடியும், நம்ம ஹீரோக்கு வந்து உண்மை தெரிஞ்சு போச்சு இல்லையா, என்ன பண்றது அப்படின்னு தெரியாம அப்படியே சோகத்தில் இருக்கேன். இந்த பக்கம் நம்ம ஆனா பொண்ணு குளுக்கோஸ் ஏறிட்டு இருக்கிறது நேற்று நைட்டு போட்டோ எடுத்து அதை வந்து ப்ரொஃபஸருக்கு அனுப்பியிருப்பான். நான் அவர் நைட்டு பார்க்கல, அதை காலையில தான் பார்க்கறாரு. ஆனால் பார்த்துட்டு எந்த ரிப்ளையுமே பண்ணல. இது வந்து இவளுமே பார்க்குறேன், என்னாச்சு இவருக்கு ஏன் ரிப்ளை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கும் போது அப்போ நம்ம ஹீரோ என்ன கேட்குறாரு அப்படின்னா, என்ன உனக்கு உடம்பு சரியாச்சா, சரிவா ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஐயோ அங்கிள் அது எப்படி வர முடியும், நான் வந்து வேலை விஷயமா தானே வந்தேன், நீங்கள் வேணா முதல்ல போங்க, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வேலையில முடிச்சுட்டு வர அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா இவ வந்து இன்னும் ப்ரொஃபஸரை பார்க்கவே இல்லை இல்லையா. சரி ஓகே நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிவா ரூம்ல விட்டுட்டு போறேன், நீ ரெஸ்ட் எடுத்துட்டு வேலையை பார்த்துருவான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஊருக்கு கிளம்பிடுவாரு. என்னன்னா இந்த ஊருக்கு வந்து நம்ம ஹீரோயின்காக சர்ப்ரைஸ் பண்றது தான் வந்தாரு. அதுக்கப்புறம் என்னென்னமோ நடந்துச்சு இல்லையா. அதுக்கப்புறம் இங்கே என்ன வேலை, சரி ஓகே பொழப்ப பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரிவா போலான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து இவங்க கிளம்பிட்டாங்க. இப்போ இந்த போஸ்ட் பார்த்துட்டு ப்ரொஃபஸர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஐயோ இவளுக்கு என்னாச்சு தெரியல அப்படின்னு சொல்லி அடிச்சு பிடிச்ச ஹாஸ்பிட்டல் வந்தா இவங்க தான் கிளம்பிட்டாங்களே, அங்கே எப்படி இருப்பாங்க சரின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா யாருமே காணும். ரிசப்ஷன்ல விசாரிக்கும் போது அவங்க கிளம்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே சோகமா இருக்காங்க. அப்ப அவங்க அம்மா வந்து கேக்குறாங்க, என்னாச்சுமா ஏன் இப்படி இருக்க, வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருக்க, நீ இப்படி இருக்க மாட்டல, என்ன நான் மாட்ட சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, இல்ல ஒண்ணு இல்லம்மா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லி சமாளிக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க அம்மா கேட்டுட்டே இருக்காங்க, ஏமா உனக்கு அங்க வேலைக்கு போக பிடிக்கலையா, அங்க இருக்க பிடிக்கலையான்னு சொல்லிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயின் வந்து எதுக்குமே வாய் திறக்கவே இல்லை, அப்படிலாம் எதில் மட்டும் தான் சொல்றாங்க. சரி ஓகேமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அங்க இருந்து போயிடுறாங்க. போயிட்டு அவங்க அப்பாட்ட என்னன்னு தெரியல, அவ பாட்டுக்கு எதுவுமே பேச மாட்டேன்றா, எதுவுமே சொல்ல மாட்டேன்றான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது அப்ப நம்ம ஹீரோயின் வந்து ஒரு சைனீஸ் ஃபெஸ்டிவலுக்கு போறதுக்காக கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து ஹீரோவை இன்வைட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோ அதுக்கு எந்த ரிப்ளையுமே பண்ணியிருக்க மாட்டாரு. சரின்னு சொல்லிட்டு இப்போ சைனீஸ் ஃபெஸ்டிவல் நடக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ வர மாதிரி தெரியல, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இல்லையா. சரின்னு சொல்லிட்டு 2 வாட்டர் பாட்டிலையும் எடுத்து வச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. நாங்கள் இருந்தவங்க எல்லாருமே உள்ள போயிட்டாங்க. இப்போ ஹீரோயின் மட்டும்தான் அங்கே நின்றுட்டு இருக்காங்க. சுற்றி பார்க்குறாங்க, ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறாங்க, இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு சரி மெசேஜ் அனுப்பலான்னு சொல்லிட்டு எடுத்து ஃபோன் எடுத்து பார்த்தா சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்காரு கார்ல. நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் நம்ம ஆனா பொண்ணுக்கு இன்ஜெக்ஷன்லாம் போட்டு வந்தாங்களே, அவள் அப்படியே தூங்கிட்டு இருக்கான். இவங்க அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது ரொம்ப நேரமா இவரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி என்ன பண்ணலாம், அவ ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்றாளா இல்ல நாம பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போட்டி போட்டுட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோயின் சரி ரொம்ப நேரம் ஆகுது இல்ல, நாமளே கால் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ எடுத்து அட்டன் பண்ணி பேசுறாரு, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்ல நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க வருவீங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தா நீங்க வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும் போது அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா, எதுக்கு நானும் அங்க வந்து நடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வார்த்தை விட்டுறாரு. இதை கேட்டோடனே நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சிச்சு. ஒரு மாதிரி அழுதுட்டே நடந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம ஹீரோக்குமே அழுகுதாங்களா, அவருமே அப்படியே கண்ணாடி தூக்கி கண்ணெல்லாம் தொடச்சிட்டு உட்காந்துருக்காரு. என்ன பண்ண முடியும், ஏற்கனவே நம்ம வந்து இந்த விஷயத்த சொல்லியிருந்தோம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம இப்படிலாம் கஷ்டப்பட தேவையில்ல, நம்மள நம்பி ஒருத்தங்க இருக்காங்க இல்ல நம்மள ஒருத்தங்க நம்புறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட வந்து நம்ம உண்மையா தான் இருக்கணும். என்னைக்குமே பொய்யா நடிச்சோம் அப்படின்னா என்னைக்காவது ஒரு நாள் அது உண்மையா மாறவே மாறாது, பொய்யா என்னைக்காவது அவங்களுக்கு தெரிஞ்சுதான் ஆகும். ஸோ அன்னைக்கு வந்து நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனை வந்து ரொம்ப அதிகமா இருக்கும், ரொம்ப பெருசாவே இருக்கும். ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டு நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா அம்மா இன்னுமே சமைச்சிட்டு தான் இருக்காங்க, ஏன்னா ஃபெஸ்டிவல் இல்லையா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க படுக்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கும் போது இப்போ சமைச்சு முடிச்சுட்டு நம்ம ஹீரோயினை சாப்பிட கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோயின் போயிட்டு உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. அப்போ என்னன்னா சாப்பிட்டுட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மாவுக்கு வந்து இவங்க ஏன் என்ன சோகமா இருக்காங்கன்ற விஷயம் தெரிஞ்சுக்கலன்னா மண்டை வெடிச்சிரும் போல இருக்கு. அதனால சாப்பிடும் போது அப்படியே பேச்சு கொடுத்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம ஹீரோயின் சாப்பிட்டு முடிச்சுட்டு போதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து எழுந்துச்சு போயிடுறாங்க. இது இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, என்னம்மா
என்னம்மா சாப்பாடு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து போங்க. இப்போ உங்க அம்மா கூப்பிட்டு என்னம்மா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னம்மா உனக்கு தெரியணும் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது சரி ஓகேம்மா உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தெரியுது, நீ வேணா கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் இங்கே வெளியே போயிட்டு வா, பேசாம நம்ம ப்ரொஃபஸர் கூட டேட் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இதை பார்க்கும்போது ஹீரோயினுக்காக கோவம் வருது. இருந்தாலுமே அவங்க எதுவுமே வெளியே காட்டிக்காம உள்ள போய் கதை சத்திக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவா ஹீரோயின் கிட்ட இருந்து ஏதாவது மெசேஜ் வருமா, ஏதாவது சாரி சொல்வாளா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க ஒரு மெசேஜும் இல்ல. இப்போ அடுத்த நாள் வந்து நம்ம கேவ் வந்துட்டு ஹீரோயின் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தா இவங்க அம்மா என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஹீரோயின் ஒரு பையன் லவ் பண்ணிருப்பாங்க, அந்த பையன் தான் இந்த பையன் நினைச்சுக்கிறாங்க. இல்லப்பா பார்க்க சின்ன பையன் மாதிரி இருக்கு, என் பொண்ணெல்லாம் தொத்தி லவ் பண்ற வேலை வச்சுக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல ஐயோம்மா நீங்க யாரை பத்தியோ பேசுறீங்க, ஆனா அந்த பையன் நான் இல்ல, நான் வந்து இவங்களோட ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி சொல்ல சரி வாமா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போயிட்டு நம்ம ஹீரோயின் கூட பேச வச்சுட்டு அவங்க எங்கே போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினும் இவனும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ இவன் என்ன சொல்றான்னா ஏதோ கொஞ்சம் அப்செட்டா இருக்கீங்க, வீட்டுக்குள்ள இருந்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும், வாங்க இங்க வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் வெளியே வராங்க. எங்க வந்திருக்காங்க அப்படின்னா நம்ம ஹீரோயின் படிச்சாங்களே அந்த ஸ்கூல்ல இவன் சுத்தி காட்ட சொல்லி கூப்பிட்டுப்பான் போல இருக்கு. சரின்னு சொல்லி அங்க வந்தா இவன் எப்படி நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஏதோ தூண்டிலாம் போடுறான். பட் நம்ம ஹீரோயின் வந்து சிக்கிற மாதிரியே இல்லை. அவங்க வந்து ஓப்பனாவே சொல்லிடுறாங்க இங்க பாருங்க எனக்கு வந்து இதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, நான் யாரையும் லவ் பண்ற மைண்ட் செட்ல இப்ப இல்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. பட் அவன் இதெல்லாம் காதுல வாங்கிக்கிற மாதிரி இல்லை, எனக்காவது ஒரு நாள் ஏதோ ஒரு வாய்ப்பு கொடுப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையில தான் நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் டைலாக் பேசிட்டு இருப்பான். இவங்க 2 பேரும் இங்க பேசிட்டு இருக்க இந்த பக்கம் நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோட ஃப்ரெண்டு அதுக்கப்புறம் ப்ரொஃபஸர் 3 பேரும் அந்த ஹார்ஸ் ரைடிங்ல பண்ணிட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ 3 பேருமே பேசிக்க மாட்டாங்க, என்னன்னா போனே பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட இருந்து ஏதாவது மெசேஜ் வருமானு பார்த்துட்டு இருப்பாரு. இவன் வந்துட்டு ஜியான் கிட்ட இருந்து மெசேஜ் வருமானு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ப்ரொஃபஸர் வந்துட்டு நம்ம ஆனா கிட்ட இருந்து எதனா ரிப்ளை வருமானு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. இப்படியே இவங்க 3 பேரும் இவங்களுடைய காதுல அப்படியே சோகத்தை ஊத்தி ஊத்தி வளர்த்துட்டு இருப்பாங்க. அப்பதான் நம்ம ஜியாங் வந்து ஒரு கடையில ஏதோ பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருப்பா போல இருக்கான். அதை வந்துட்டு போஸ்டா போட இதை பார்த்த உடனே நம்ம யுவான் வந்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான், அதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யுவான் நேரம் ஜியாங் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறான். நேரா வந்துட்டு இவளோட கையை பிடிக்கும் போது அவ என்ன கேட்கறான், இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் இப்படி நடந்துக்கிறேன் என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஒரு நிமிஷம் நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அதெல்லாம் முடியாது பேசணும் வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூட்டிட்டு போயிடுறேன். என்னன்னா ஜியாங் கூட ஒரு பையன் இருப்பான், அந்த பையனை தான் ஆரம்பத்துல இருந்து இவன் வந்து தப்பா புரிஞ்சிட்டு இருப்பான், இவங்க 2 பேர் தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா அந்த பையன் வந்து நம்ம ஜியாங்கோட பிரதர் இல்லையா, பட் இது தெரியாத இவன் வந்து இப்படி நினைச்சுக்கிட்டு இவன் எங்க கல்யாணம் பண்ணிப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு இவகிட்ட அதுக்கு முன்னாடி லவ் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல வச்சு லவ்வையும் சொல்லிடுறான். அவளுமே வந்து புரிஞ்சுக்கிறான், பட் ஏதோ ஒன்று விஷயம் தப்பா புரிஞ்சுட்டு தான் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆனா அவனுடைய லவ் வந்து ரொம்ப சீரியஸா இருக்கிறது வந்து புரிஞ்சுக்கிறான். கொஞ்ச நேரம் விளையாடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இல்லையே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையே அப்படி இப்படின்லாம் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் இவளுமே வந்து அக்செப்ட் பண்ணிப்பான். ஸோ அதுக்கப்புறம் என்ன இனிமேல் சின்ட்ரஸ் கையிலே பிடிக்க முடியாது வரையும் ஜாலி தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட லவ் வந்து இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் ஆஃபீஸில் ஒர்க்லாம் பார்த்து முடிச்சுட்டு அவங்க இனிமேல் மைண்ட் அப்செட்டில் தான் இருக்காங்க இல்லையா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜியாங் கால் பண்ணி இந்தமாரி நான் ஒரு 2 நாளைக்கு அவன் வீட்டில் வந்து தங்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவளும் ஓகே சொல்லிடுறான். அவன் என்ன பண்ணிடுறான்னா நம்ம யுவான் கால் பண்ணி இந்த மாதிரி விஷயத்த சொல்லிட்டு ஒரு 2 நாளைக்கு வீட்டுக்கு வராதுன்ற மாதிரி சொல்லிடுறான். இப்போ நம்ம ஹீரோயின் ஜியாங் வீட்டுக்கு வந்துடுறான். ஆனால் என்னன்னா நம்ம ஜியாங் வந்துட்டு இவனை லவ் பண்ணுற விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு தெரியல, ஏன்னா அவள் வந்து சொல்லலாம். பட் நம்ம ஹீரோயின் அவங்க லைஃப்ல என்னெல்லாம் நடக்குதோ அது எல்லாத்தையுமே ஜியாங் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ எல்லாத்தையும் சொல்லி அழுதுட்டு இருக்கும்போது அப்போ ஜியாங் என்ன சொல்றேன்னா சரி விட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அப்படியே தூங்க வச்சிடுறாங்க. இப்போ காலையில் இருந்துச்சு பாத்ரூம் போலான்ட்டு போனா அங்கே ஒரு லைட்டர் இருக்குமா, இது வந்து ஹீரோயின் பார்த்துடுறாங்க. ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி இவ லைஃப்ல நாம இருந்துட்டு ஏன் டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இதை நோட் பண்ண ஜியாங் ஒருவேளை ஏதாவது பார்த்துட்டாலும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரே குழப்பத்தில் இருக்கா. இப்போ நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்ல இருந்தாலுமே அவங்களோட நினைப்பு எல்லாமே நம்ம ஹீரோ மேல தான் இருக்கும். ஒரு ரிப்ளை ஒரு மெசேஜ் ஏதாவது பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோமே அப்படிதான், நம்ம ஹீரோயின் ஒரு மெசேஜ் ஒரு ரிப்ளை ஏதோ ஒரு சாரி கேட்பாளான்னு சொல்லிட்டு போனே பார்த்துட்டு இருப்பாரு.